ஒரு மணி நேரம் பயான் பண்ணுறோம், இதே சில பேருக்கு கஷ்டமாக தான் இருக்கும். இதுக்கு 1 மணி நேரம் போய் உட்காந்துக்கிட்டு என்னத்தையில் புரியாத மகிழ்ச்சி அடையக்கூடிய ரஹ்மான். 2 கையை அல்லாஹ் இடத்துல ஒரு அடியான் ஏந்தி 15 நாளா அலைஞ்சு தேடி கண்டுபிடிக்க முடியாத அந்த ட்ராலி ஒரே நிமிஷத்துல அல்லாஹ்வுடைய கிருபையினால அவருக்கு அது கிடைக்குது. நான் மன்னிக்க மாட்டேன்னு உனக்கு சொன்னது யாரு அப்படின்னு கேட்பான் அல்லாஹ். கல்லெறிந்து வந்துட்டோம், அதனால சைத்தான் என்கிட்ட வாழ்க்கையில ஊடுருவ மாட்டான் அப்படின்னு என்கின்ற கற்பனை எல்லாம் வேண்டாம். அதாவது வாழ்க்கையில் நம்ம ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், 24 மணி நேரம், 1 மணி நேரத்துக்கு எவ்வளோ நிமிஷம்? 60 நிமிடம். அந்த 1 நிமிடத்திற்கு மைக்ரோ செகண்ட்னு சொல்லுவாங்க, கணக்கிடக்கூடிய அந்த இது. அப்போ நொடி பொழுது, வினாடி பொழுது, தூய தமிழில் சொல்கிறதா இருந்தால் நொடி பொழுது, வினாடி பொழுது, 1 மணி நேரம், 1 நாள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வோம், ஒரு நாளை கணக்கிடுவார்கள். எப்படி கணக்கிடுறோம் இந்த நாளை அப்படின்னா, காலையிலிருந்து இரவு, அதாவது இஸ்லாமிய மார்க்கத்துடைய நாட்களுடைய கணக்கு எப்படின்னு சொன்னாக்கா மஹரிபிலிருந்து ஆரம்பமாகும். உலகளாவிய கணக்கீடு எப்படின்னா 12 to 12. ஒரு ஹோட்டலுக்கு நீங்கள் போனீங்கன்னா செக்இன் செக் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில ஹோட்டலில் 12 to 12 எப்படி வச்சுப்பாங்கன்னா, இரவு 12 மணிக்கு உள்ளே என்ட்ரு ஆகுனீங்கன்னா மதியானம் 12 மணிக்குள்ளே எக்ஸிட் ஆகிடும். ஒரு சில ஹோட்டலில் 24 hours என்ன பண்ணியிருப்பாங்க, செக்இன் செக் அவுட். ஒரு முதல் நாள் இரவு 12 மணிக்கு நீங்கள் செக்இன் பண்ணிங்கன்னா அடுத்த நாள் இரவு 12 மணிக்கு என்ன செய்யலாம், செக் அவுட் பண்ணலாம். அப்போ இப்படி இந்த உலகத்தில் என்ன செய்யப்பட்டிருக்குதுன்னு சொன்னாக்கா நேரங்கள் கணக்கிடப்படுகிறது. ஒரு மனிதனுடைய வாழ்வு இதன் அடிப்படையில் தான் என்ன செய்யப்படுது. இந்த 1 மணி நேரம், 24 மணி நேரம், ஒரு நாள், 30 நாள் என்பது ஒரு மாதமாக இருக்கிறது. 31 இருக்கலாம், 29 இருக்கலாம், 28 இருக்கலாம். இப்போது லீப் இயர்னு சொல்லுவாங்க. லீப் இயர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. லீப் இயர் அப்படின்னு சொன்னாக்கா பிப்ரவரி மாதத்துக்கு எத்தனை நாட்கள்? லீப் இயர் அப்படின்னு சொன்னாக்கா 4 வருஷத்துக்கு ஒரு தடவை என்ன செய்யணும்னு சொன்னாக்கா ஒரு நாள் அதிகரிக்கும். வருஷத்துக்கு எத்தனை நாள்? 365 நாள். அந்த லீப் இயர் வரும் பொழுது 366 நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க? இதனால ஒரு நாள் அதிகரிக்குது. ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? எவ்வளவு? கால். அதாவது எப்படின்னா ஒரு வருஷத்துக்கு சூரிய ஆண்டு, சந்திரன் ஆண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு சூரியன் பூமியை சுற்றி வருவதற்கு என்ன செய்யப்படுது, ஒரு நாள் ஆகிறது. பூமி சூரியனை சுற்றி வருவதற்கு 365 நாட்கள். அந்த பருவநிலை மாற்றங்கள் எல்லாமே சேர்த்து தான் என்ன செய்வாங்க 365 டேஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த 365 நாளில் ஒவ்வொரு வருஷமும் இந்த பூமியுடைய வெப்ப சூழ்நிலைக்கு ஏற்ப பூமியனும் சந்திரனும் அப்படி சுற்றி வரும் பொழுது 365 நாள் 6 மணி நேரம் ஆகும். அவ்வளோதே. ஒரு வருஷத்தில் 365 நாள் 6 மணி நேரம். அப்போது ஒவ்வொரு வருடமாக ஒரு 6 மணி நேரத்துக்காண்டி ஒரு நாளை வைக்க முடியுமா? வைக்க முடியாது. அதனால தான் என்ன செய்கிறாங்க, 4 வருடம் பூர்த்தியானவுடன் ஒவ்வொரு 6 மணி நேரத்தையும் கால்குலேஷன் பண்ணி 29வது நாள், பிப்ரவரிக்கு 4 வருஷத்துக்கு ஒரு தடவை 29ஆம் நாள் வரும். இது என்ன ஒரு கொடுமை அப்படின்னா, யாராவது ஒரு ஆள் இந்த லீப் இயரில் பிறந்துட்டான்னு வச்சுங்க, பர்த்டே கொண்டாட்டான்னு வச்சுங்க, பிறந்துட்டாங்கன்னு வச்சுங்க, 4 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் என்ன செய்ய முடியும், அவர் பிறந்த நாள் கொண்டாட்டத்தையே கொண்டாட முடியும். இப்படியெல்லாம் ஒரு விஷயம் இருக்குது, புரியுதா இல்லையா? பிறந்த நாள் இஸ்லாத்தில் அனுமதி கிடையாது. சாதாரணமாக பர்த்டே செலிப்ரேஷனுங்கிற ஒரு விஷயம் இருக்குது, பார்த்தீங்களா இல்லையா? அதனால் அவங்க என்ன செய்வாங்க, 4 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அவர்கள், ஒருவேளை 29ஆம் தேதி திருமண நாளாக இருந்தாலும் சரி, 21ஆம் தேதி, 29ஆம் தேதி, ஏதாச்சும் ஒரு நாள் அவர்களுக்கு சிறப்பான நாட்கள் அவர்களுக்கு வந்தாலும் சரி, 4 வருடத்திற்கு ஒரு முறை தான் அவர்கள் அதை அனுஷ்டிக்க முடியும். அப்படிங்கிறது இது மனிதனுடைய இயல்பு. அப்போது இவ்வளவு நாட்கள் எதற்காக வேண்டி கணக்கிட்டப்பட்டிருக்கிறதுனா, நம்ம இப்போ உள்ள சராசரி இந்தியர்களுடைய வயது மதிப்பு எவ்வளவு ஆண்டு காலம் வாழ்வாங்க அப்படின்னு ஒரு சராசரியாக ஒரு சென்செக்ஸ் எடுத்து பார்க்கும்போது 60லிருந்து 70 வயது, 65 வயது வரை வாழக்கூடியவர்கள். சீன நாட்டை சார்ந்தவர்களை எடுத்தீங்கன்னா 80லிருந்து 85 வயது வரை சராசரியாக வாழக்கூடியவர்களுடைய நிலைப்பாடு இருக்குது. ஆரம்ப காலத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இருந்த காலகட்டத்தில் ஆயுள் காலம் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னாக்கா 1000 ஆண்டுகள் வாழ்ந்தார்கள். எவ்வளவு?
1000 ஆண்டுகள். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க எவ்வளோ ஆண்டுகள் வாழ்ந்தாங்க? 1050 குறைவு அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்லயே சொல்கிறான். 950 ஆண்டுகள் அவர் என்ன செஞ்சாங்க? நபியா வந்தாங்க. 1000 ஆண்டுகள் தான் அந்த கால்குலேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா. அப்போ 1000 ஆண்டுகள் வாழ்ந்தார்கள் அந்த பூமியில். அவங்களுக்கு ஆயுள் காலம் நீட்டிக்கப்பட்டது. அதே சமயத்தில் அவங்க இருந்த காலகட்டத்தில் நாம் இப்போ இல்லை. ஏன்னா நாம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த விஞ்ஞானங்களுடைய வளர்ச்சியும் தொழில்நுட்பத்துடைய வளர்ச்சியும் ரொம்ப என்ன செய்யுது? அட்வான்ஸாக இருக்குது. இனி வரக்கூடிய காலங்களில் இன்னொரு 50 வருஷம் 100 வருஷத்துக்கு அப்புறம் இன்னும் அட்வான்ஸாக போயிடும். இப்போ என்ன ஆகுதுன்னு சொன்னாக்கா, அந்த வயது வரம்பு என்பது குறைந்து கொண்டே இருக்கிறது. பார்க்குறோமா இல்லையா? இப்போலாம் 40 வயசு வரைக்கும் வாழ்ந்தாலே பெரிய விஷயம் அப்படிங்கிற அளவுக்கு ஆச்சரியப்பட்டு இந்த உலகத்தில் மனிதர்களை பார்க்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு இருக்கும். ஒரு காலத்தில் 100 வயசு வாழ்ந்தாங்கன்னா ஒரு ஆச்சரியமாக பார்த்தோம். இன்றைக்கி 60 வயசு வாழ்கிறவங்கள பார்க்குறதுக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய உணவு பழக்க வழக்கங்கள் மாறிக்கொண்டிருக்க காரணத்தினால, சுற்றுச்சூழல் மாறிக்கொண்டிருக்கிற காரணத்தினால ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை ஆரோக்கியமான முறையில் தொடர முடியாத ஒரு சூழலில் இந்த உலகம் இயங்கி கொண்டிருக்கிறது. உண்மைதானே அது? இப்போது இன்றைக்கி ஹஜ்ஜில் இங்கே வந்திருக்கவங்களே அதிகமான வயசு உடையவங்க யார்? யாராவது சொல்லுங்கள். ரொம்ப எனக்கு உங்களுடைய வயசில் அதிகமான வயசு யார்? அதாவது ஒரு 70 வயசு யார் இருக்கீங்களா? உங்களுக்கு எத்தனை வயசு? 74. அதுக்கப்புறம் 74க்கு மேலே யார் இருக்கீங்களா இங்கே? இல்லை, சும்மா கூச்சப்படாமல் சொல்லுங்கள். வயசை குறைச்சி தான் கூட்டி சொல்கிறதால தப்புன்னு இல்லை. 74 வயசு ஒருத்தவங்க இருக்கிறாங்க. இந்த வருஷம் ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றினவங்களில் அதிகப்படியான வயது உடையவங்க ஒரே ஒரு மூதாட்டி என்ன செஞ்சாங்க? 104 வயசுடைய இந்தோனேஷியாவுடைய நாட்டை சார்ந்தவங்க தான் என்ன செஞ்சாங்க? ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றினாங்க. அவங்க எப்படி நிறைவேற்றினாங்க தெரியுமா? அவங்க சாதாரண ஒரு கூலி தொழிலாளி அந்த பணத்தை சேகரித்து வைத்து அவங்க சொந்த காசில் 104 வயசை அடைந்து அவங்க என்ன செஞ்சாங்க? ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றினார்கள் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்குறோம். அப்போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒரு வாய்ப்புகளை வழங்கியிருக்கிறான். அந்த வாய்ப்பு என்பது மனிதனுடைய அந்த கணக்கீட்டின் அடிப்படையில். அல்லாஹ் என்ன குர்ஆனில் சொல்லிட்டான் எப்படின்னா, இந்த உலகம் படைக்கப்பட்ட நாள் முதல் மாதம் என்பது 12, அதில் 4 மாதங்கள் புனிதமான மாதங்கள், ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் அப்படிங்கிறத நம்ம கணக்கிட்டு வச்சுருக்கிறோம். இப்போது இப்படி தான் இந்த உலகம் இயங்கி கொண்டிருக்கிறது. இதை கணக்கிட்டு தான் நம்ம செய்ய முடியும். ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய இயல்பான வாழ்க்கையை நம்ம என்ன செஞ்சுருக்கோம்? இயங்கி கொண்டிருக்கிறோம். அப்போ இந்த வாழ்க்கையை நம்ம நடைமுறைப்படுத்தும் பொழுது நம்மளுடைய அமல்கள் இந்த விஷயங்களில் தான் என்ன செய்யப்படும்? ஒவ்வொரு நாள் நம்ம காலையில் எந்திரிக்கிறதுலேருந்து இரவு படுத்து உறங்குற வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் செய்யக்கூடிய அமல்கள் இதன் அடிப்படையில் தான் அமைந்து கொண்டிருக்கிறது. உதாரணமாக ஆரம்ப காலகட்டத்தில் இருக்கக்கூடிய வாகனங்களை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன வாகனங்களை உபயோகப்படுத்தினாங்க? ஒட்டகம், குதிரை, ஆடு, அதுக்கப்புறம் கழுதை, மாடு, இது மாதிரியான அந்த உயிருள்ள பிராணிகளை தான் என்ன செய்திருந்தார்கள்? அது ஒரு வாகனமாக தன்னுடைய தேவைகளுக்காக வேண்டி ஆரம்ப காலகட்டத்திலிருந்து பயன்படுத்தப்பட்ட ஒரு பொருளாக இருந்தது, ஒரு வாகனமாக இருந்தது. யானையை உபயோகப்படுத்தினாங்க. அதையெல்லாம் பார்க்குறோம். இன்றைக்கி நாம் இருக்கக்கூடிய இந்த தொழில்நுட்பம் வளர்ச்சி அடைஞ்சதில் அட்வான்ஸாக இருக்கிறதுனால நம்ம என்ன செய்கிறோம்? இந்த வளர்ச்சிக்கு ஏற்ப நம்முடைய வாழ்க்கையும் நாம் மாற்றி கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒரு சில விஷயங்கள் எப்போவுமே மாறாது. அல்லாஹ் இந்த உலகத்தை படைச்சதிலிருந்து இந்த உலகம் அழியக்கூடிய நாள் வரை மாறாத சில விஷயங்கள் இருக்குது. என்ன? தொழுகை அப்படி தான் தொழுதாகணும், இபாதத்துகள் விஷயத்தில் எல்லாமே, நோன்பு அப்படி தான் நோற்றாகணும், ஜக்காத்து அப்படி தான் நீங்கள் கொடுத்தாகணும். இந்த உலக வாழ்க்கையில் உங்களுடைய தேவைகளுக்கு ஏற்ப, விஞ்ஞான சுழற்சிகளுக்கு ஏற்ப, தொழில்நுட்பத்துக்கு ஏற்ப மாற்றி அமைத்துக் கொள்ளலாம். அன்னைக்கு வேறு விதமாக இருந்தது என்னுடைய ஆடை, இன்னைக்கு வேறு விதமாக இருக்கும். அன்னைக்கு வேறு விதமான கை கடிகாரங்களை நான் கட்டியிருந்தேன், இன்னைக்கு வேறு விதமாக இருக்குது. அன்னைக்கு என்கிட்ட ஃபோன் கிடையாது, இன்னைக்கு என்கிட்ட ஃபோன் இருக்குது. இன்னும் வரக்கூடிய காலகட்ட சந்ததிகளுக்கு மத்தியில் என்ன தெரியுமா? ஃபோன்லாம் கிடையாது. ஜஸ்ட் 2 லென்ஸ் தான் கண்ணில் தூக்கி அப்படியே ஒட்டிப்பா, முடிஞ்சு போச்சு. கூகுள் கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கிறான். 2 லென்ஸ் தூக்கி கண்ணில் அப்படி ஒட்டிட்டோம்னா உங்களை பார்க்குற மாதிரி தான் இருக்கும். நான் அங்கே ஃபோனில் என்ன வேணாலும் பார்த்துக்கிட்டு இருப்பேன். புரியுதா இல்லையா? அப்போ அந்த அளவுக்கு தொழில்நுட்பம் இன்னும் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. iCloud அப்படின்னு ஒரு சிஸ்டம் ஒன்று இருக்குது. இப்போ நீங்கள் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் உங்கள் ஃபோனில் மெமரி வச்சுருக்கீங்களோ அதெல்லாம் என்ன செய்யும்? க்ளவுட் சிஸ்டத்தில் கொண்டு போய் அதை சேமித்து வச்சுருக்கோம். நீங்கள் எப்போ தேவைப்படுமோ அது கூகுளில் என்ன செய்யலாம்? பேக்கப் எடுத்துக்கலாம். இது எல்லார்ட்டையும் இந்த ஃபோன் இருக்குது, எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அதனால் நான் இந்த தெளிவான முறையில் சொல்கிறேன். அப்போது இந்த உலகத்தை எப்படி இயங்கி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரியுதா? இந்த க்ளவுடு சிஸ்டம்னு ஒன்று சொன்னேன்ல, இந்த க்ளவுடு சிஸ்டம் அப்படின்னா மேகமூட்டங்கள் இருக்குல்ல, நம்ம மேகமூட்டங்கள் நமக்கு வானில் பார்க்குறோம்.
இதில் தான் சேகரிப்பு அந்த அதாவது நம்முடைய அந்த மெமரிகளை எல்லாத்தையும் என்ன செய்யுது இந்த கூகுள் என்று சொல்லக்கூடிய அந்த நிறுவனம் அவருடைய சேட்டிலைட்டின் மூலமாக நம்முடைய தகவல்களை சேகரித்து வைக்கிறது. இது ஒரு விஷயமா. இது எங்கிருந்து இவர்கள் கண்டுபிடிக்கிறார்கள் அப்படின்னு சொன்னாக்கா இதுக்கு குர்ஆனுடைய வசனங்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பொன்மொழிகளும் இதற்கு உதாரணமாக இருக்கிறது. போன முதல்ல அப்படியே சைலண்டில் போட்டுருங்க, இல்லைன்னா சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. அப்போ என்ன விஷயம் அப்படின்னா iCloud இந்த உலகத்தில் நம்ம பேசுகிறேன்ல, நான் பேசுகிறேன், நீங்கள் பேசுகிறீங்க, இது எல்லாமே என்ன செய்யுதுன்னா பதிவாகிறது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான்ல, நீங்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் நாம் பதிவு செய்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்கென்று நியமிக்கப்பட்ட மலக்குமார்கள் நீங்கள் பேசுவதை கராமன் காத்தபின்னு சொல்லுவாங்க. வலது பக்கம் ஒரு வானவர், இடது பக்கம் ஒரு வானவர் உங்களுடைய பேச்சுக்களை பதிவு செய்து கொண்டிருக்கிறார். இது ஒரு பக்கம். நீங்கள் என்ன பேசினாலுமே அது பதிவாகுது. இந்த 800 கோடி பேர் மக்களும் இந்த நிமிஷத்தில் இந்த நொடியில் நீங்கள் என்ன வார்த்தை பேசினாலும் அது அல்லாஹ்விடத்தில் அது பதிவு செய்யப்படுகிறது. அது மாதிரி இது எப்படி பதிவு செய்யப்படுகிறதுன்னு சொன்னாக்கா iCloud அந்த மேகமூட்டங்களுக்கு மத்தியில் இது பதிவு செய்யப்படுகிறது. அப்போ இதை ஆராய்ச்சி செய்கிறார்கள். இப்போ கூகுளில் என்ன ஆராய்ச்சி பண்ணுதுன்னா, ஆதம் அலை இந்த உலகத்தில் வாழ்ந்த முதல் மனிதரிலிருந்து ஆரம்ப காலகட்டத்தில் வாழ்ந்தாங்கல்ல, அவர்கள் பேசியிருப்பாங்கள்ல இந்த பூமியில், அதுவும் பதிவாக இருக்குமேன்னு சொல்லிட்டு அதை ஆராய்ச்சி செய்யக்கூடிய அளவிற்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய விஞ்ஞானம் வளர்ந்து சென்று கொண்டிருக்கிறது. நாம் எப்படிப்பட்ட பூமியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோங்க நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். எந்த மாதிரியான தொழில்நுட்பம் நமக்கு மத்தியில் இருக்கிறது, அல்லாஹ் இந்த உலகத்தை எப்படி படைத்திருப்பதாக அல்லாஹ் குறிப்பிட்டு காமிக்கின்றான், நாம் எப்படி இந்த உலகத்தில் இயங்கி கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே என்ன செய்யப்படுது, பதிவு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. அதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, நீங்கள் பேசுனா நல்லதை பேசுங்க, இல்லை என்றால் வாய்மூடி அமைதியாக இருயுங்கள். அப்போ சிறந்த ஒரு பண்பு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் பேசக்கூடிய பேச்சில் தான் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, யார் ஒருவர் இரு தாடைகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய உறுப்பையும் இரு தசைகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய உறுப்பையும் பேணி பாதுகாத்து கொள்கிறாரோ அவருக்கு நான் சொர்க்கத்தை கொண்டு நான் உறுதிமொழி அளிக்கிறேன் நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போது இந்த நாவு என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நம்ம சாதாரணமாக நினச்சிருக்கோம். நம்ம சொல்லுவோம் நாக்குக்கு நரம்பே இல்லைங்க, பேசுவோமா இல்லையா? பேசும்பொழுது நரம்பில்லாத நாக்கு என்ன வேண்டுமானாலும் பேசும், சாதாரணமாக பேசும். அப்போது இந்த நாக்கு இருக்குது பார்த்தீங்களா, இந்த நாக்கை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒவ்வொரு நாள் காலையிலும் ஏனைய உறுப்புகளிடத்தில் இந்த நாவு கெஞ்சுமா. ஒவ்வொரு நாள் காலையில் நம்ம எந்திரிச்ச உடனே நாவு மற்ற உறுப்புகள்கிட்டெல்லாம் கெஞ்சுமா. நாவு கெஞ்சி நாவுட்ட மற்ற உறுப்புகள் எல்லாம் கெஞ்சுமாம். எப்படி என்று சொன்னால், நாவே எங்களுடைய விஷயத்தில் நீ அல்லாஹ்வை அஞ்சிக்கொள். கை கால் மற்ற காது எல்லாமே யார்கிட்ட கெஞ்சோம், நாவுட்ட. எங்களுடைய விஷயத்தில் நீ அல்லாஹ்வை அஞ்சிக்கொள், உன்னை வைத்து தான் நாங்கள் கணக்கிடப்படுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சோம். ஏன் அப்படி சொல்லுது அப்படின்னா, பேசுறது நாக்கா இருக்கும், அடி வாங்குறது கண்ணமா இருக்கும், கையா இருக்கும், காலா இருக்கும், உடம்பா இருக்கும். வாயால் ஏதாச்சும் ஒன்று சொல்லிட்டு இது உள்ளே போய் ஒளிஞ்சிக்கும். அடி வாங்குறது உடல்ல இருக்கக்கூடிய ஏனைய பாகங்களா இருக்கும். இல்லைன்னா அவங்க திட்டக்கூடிய திட்டுனால காயங்கள் எங்கே ஏற்படும், மனசுக்கு ஏற்படும், பாதிப்பு எதுக்கு ஏற்படும், மூளைக்கு ஏற்படும். இதில் இருக்க உடம்புல உள்ள எல்லா உறுப்புக்கும் எதனால பாதிப்பு ஏற்படுது, நாவுனால பாதிப்பு ஏற்படுது. அதனால எல்லா உறுப்புகளும் யார்கிட்ட கெஞ்சுது, நாவுட்ட கெஞ்சுது. கொஞ்சம் பார்த்து பேசுப்பா, நீ பாட்டுக்கு வாயை விட்டு ஏதாச்சும் சொல்லி விடுற, அடி வாங்குறது பேச்சு வாங்குறது நானா ஆயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யுமா, அந்த நாவிடத்தில் எல்லா உறுப்புகளும் கெஞ்சும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போது இந்த நாவு விஷயத்தில் பேணுதலாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இந்த நாவினால் ஒரு மனிதன் சொர்க்கம் செல்கிறான், இந்த நாவினால் ஒரு மனிதன் நரகம் செல்கிறான் அப்படின்னு நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படி தெரியுமா, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, முன்னொரு காலத்தில் ஒரு மனிதர் இருந்தார். அவர் என்ன செய்வாராம், அவர் இபாதத் செய்யக்கூடிய ஒரு நபர். அவருடைய தோழர் ஒருவர் இருந்தார். அவர் பொடுப்போக்கான காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடியவர், அலட்சியமாக இருப்பார், எதை பற்றியும் கவலைப்பட மாட்டார், தொழுகையா இபாதத்தா அதெல்லாம் பேணுதலாக இருக்க மாட்டார். இவர் கரெக்டாக தொழுதுருவார், இபாதத் செஞ்சுருவார், நன்மையான காரியம் செஞ்சுருவார். இந்த இபாதத்தான காரியம் செய்யக்கூடிய நபர் இந்த பொடுபோக்கானவரை பார்த்து அறிவுரை செய்து கொண்டே இருப்பாராம். தூக்கம் வந்துருச்சுன்னா எந்திரிச்சு நின்றுன்னு, இல்லைன்னா இடத்த மாறி உட்காந்துன்னு. ஓகேவா, தூக்கம் வரும், கேட்க விட மாட்டான். பக்கத்தில் யாராவது தூங்குற மாதிரி இருந்தால் அப்படி தட்டி விட்டுருங்க, சரியா? அப்போது என்ன செய்வாராம், இந்த இபாதத்தான காரியங்கள் செய்யக்கூடியவர் பொடுபோக்கானவரை பார்த்து என்ன செய்வார், அறிவுரை செய்து கொண்டே இருப்பாராம். ஏன்பா தொழு, நோன்பு நோறு, ஜக்காத்து கொடு, ஹஜ்ஜி செய், நன்மையான காரியங்கள் பண்ணு அப்படின்ட்டு. ஒரு நாள் இந்த பொடுபோக்கானவருக்கு கோபம் வந்து விடுகிறது. என்ன சொல்கிறாரு, ஏன்பா என்னையை கண்காணிப்பதற்காக வேண்டி அல்லாஹ் ஒன்று அனுப்பியிருக்கான், உன் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்றார்.
உடனே இந்த இபாதத் செய்தவருக்கு கோபம் வந்து விடுகிறது. நான் நல்லது தானே சொன்னேன் உன்னிட்ட, அதுக்கு நீ இப்படி பேசுவியா? அல்லாஹ் உன்னை மன்னிக்கவே மாட்டான் அப்படின்கிறார். அல்லாஹ் உன்னை மன்னிக்கவே மாட்டான் அப்படிங்கிறார். உடனே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த 2 நபர்களும் நாளை மறுமை நாளிலே அல்லாஹ்வுடைய முன்னிலையில் கொண்டு வந்து நிறுத்தப்படுவார்கள். அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பொடுபோக்கான காரியம் செஞ்சார்ல, உலகத்தில் அலட்சியமாக இருந்தார்ல, அவரை கூப்பிட்டு அவர் செஞ்ச பாவங்கள் எல்லாம் மன்னிச்சு அவருக்கு எல்லாம் என்ன செஞ்சுவானா, சொர்க்கத்துக்கு போகணும்னு அனுப்பி விட்டுருவானா. இந்த இபாதத் செஞ்சார் பாருங்க, காலங்காலமாக இபாதத் செஞ்சார்ல, அவரை கூப்பிடுவானா. கூப்பிட்டு வச்சு எல்லாம் கேட்பானா, நான் மன்னிக்க மாட்டேன்னு உனக்கு சொன்னது யாரு அப்படின்னு கேட்பான். அல்லாஹ் நான் அந்த அடியான மன்னிக்க மாட்டேன்னு உனக்கு சொன்னது யாரு அப்படின்னு கேட்டுட்டு அவர் செய்த அமல்களை எல்லாம் அப்படியே பிடுங்கி அவரை எப்படி என்ன செய்வானா, நரகத்தில் தள்ளுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. ஒரே ஒரு வார்த்தை, பெருசா ஒண்ணுலாம் இல்லை, பெரிய வார்த்தையெல்லாம் எதுவும் பேசல. அல்லாஹ் உன்னை மன்னிக்க மாட்டான். அப்ப அல்லாஹ் கேட்கிறான், நான் மன்னிக்க மாட்டேன்னு உனக்கு யாருப்பா சொன்னா? நான் மன்னிக்க கூடியவன், எல்லா பாவங்களையும் மன்னிக்க கூடியவன். அடியார்கள் அல்லாஹ்விடத்திலே இரு கைகளை ஏந்தி பாவ மன்னிப்பு தேடினால் நான் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறேன். தௌபாவை தேடிக்கொள்வதற்காக வேண்டி முயற்சி செய்கிறான் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த அளவுக்கு மகிழ்ச்சி அடைகிறானா. எந்த அளவுக்கு மகிழ்ச்சின்னு சொன்னாக்கா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காமிக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஒருவர் என்ன செய்யறாரு, பாலைவனத்தில் தன்னுடைய ஒட்டகத்தோடு சவாரி மேற்கொள்றார், பயணம் மேற்கொள்றார். தனக்கு தேவையான உணவு பொருட்கள் அதோட வரார், தனியாக அந்த ஒட்டகத்தில் வரார். என்ன செய்கிறார், வந்துக்கிட்டே இருக்கும்போது கொஞ்சம் இளைப்பாறுவதற்காக வேண்டி ஒட்டகத்தை ஒரு இடத்துல நிறுத்திட்டு அவர் ஒரு இடத்துல என்ன செஞ்சுறாரு, அமர்ந்து உறங்கிடுறார், தூங்கிடுறார். தூங்கி எந்திரிச்சு பார்க்குறாரு, ஒட்டகத்தை காணும். பாலைவனத்தில் ஒட்டகம் இல்லாமல் எங்கேயும் பயணம் மேற்கொள்ள முடியாது, உணவுப் பொருட்களும் கிடையாது, தண்ணீரும் கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு பாலைவனத்தில் மாட்டிக்கிட்டு இருக்கிறார். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எங்கே பார்த்தாலும் தேடி பார்க்குறாரு, கிடைக்கல. மறுபடியும் அவர் மயக்கம் அடைஞ்சு கீழே விழுந்துடுறார். என்னடா சரி, இதுக்கப்புறம் மௌத்து தான், வேற என்ன பண்ண முடியும், ஆட்கள் நடமாட்டமும் கிடையாது, நடமாட்டம் இல்லாத ஒரு பாலைவனம். அப்போ மயக்கம் அடித்து கீழே விழுந்தவர் திரும்பி எந்திரிச்சு பார்க்குறாரு, தூரத்தில் அவருடைய ஒட்டகம் நடந்து வருது, அந்த உணவு பையை சுமந்து கொண்டு நடந்து வருது. இதை பார்த்த உடனே அவருக்கு அவருடைய தலைகீழ் புரியாத மகிழ்ச்சி. அதாவது நீங்கள் அல்லாஹ்விடத்தில் இரு கைகளை ஏந்தும் பொழுது, பாவ மன்னிப்பு நீங்கள் தேடும் பொழுது அல்லாஹ் எந்த அளவுக்கு பூரிப்படைகிறான், தலைகீழ் புரியாத மகிழ்ச்சி அடைகிறான் என்பதற்கு ஒரு உதாரணம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. அப்போ அவர் அந்த மனுஷன், அந்த அடியா வந்து அல்லாஹ்ட்ட துவா கேட்கிறானா, அந்த ஒட்டகத்தை பார்த்த உடனே, நான் தான் உன்னுடைய இறைவன், நீ தான் என்னுடைய அடிமை அப்படின்னு துவா மாற்றி கேட்கிறான். அந்த தலைகீழ் புரியாத மகிழ்ச்சியில என்ன துவா கேட்கிறோன்னு தெரியாம எப்படி துவா கேட்கணும், நான் உன்னுடைய அடிமை நீ என்னுடைய ரப்புன்ல துவா கேட்கணும், நான் உன்னுடைய இறைவன் நீ என்னுடைய அடிமை அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிடறான், துவா கேட்டுறான். அதுதான் தலைகீழ் புரியாத மகிழ்ச்சி அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதாரணமாக எடுத்து சொல்றாங்க. அப்போ நீங்க 2 கையை அல்லாஹ்ட்ட இப்படி ஏந்திட்டீங்கன்னா அல்லாஹ் அவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறான். என்னுடைய அடியான் என்னிடத்தில் இரு கைகளை ஏந்தி விட்டான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அவனுடைய கையை வெறுங்கையாக அனுப்புவதற்கு வெட்கப்படக்கூடிய ரஹ்மான். ஏதாச்சும் கொடுத்து தான் அனுப்புறேங்கிறான். நேற்று நடந்த ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் சொல்றேன் கேளுங்க. அல்லாஹ் எப்படி கபூலாக்குறான். இன்னமும் எல்லாருடைய துவாக்களும் கபூலாக்கி கொண்டு தான் இருக்கிறது இந்த பூமியில. ரசூல்லா காலத்தில் நடந்துச்சு, சஹாபாக்குடைய காலகட்டத்தில் நடந்துச்சு, அப்படிலாம் கிடையாது. இங்கு வந்திருக்கக்கூடிய பல பேருடைய வாழ்க்கையிலையும் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய இடத்துல நீங்க கேட்கக்கூடிய துவாக்கள் அங்கீகரிக்கப்பட்டு கொண்டு தான் இருக்கிறது என்று அதே காபா தான் இங்க இருக்குது. அதே இடம் தான், அந்த புனித பூமி தான் இங்க இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சஹாபாக்கள், நபிமார்கள் எங்கு கையேந்தினார்களோ அதே புனித பூமியில் தான் நாமும் இருக்கிறோம். அப்ப நம்ம கையேந்த பொழுது அல்லாஹ் அதை கொடுக்கத்தான் செய்யறான். நேற்று ஒரு சகோதரர் நம்ம கூட வந்தவர் தான், 15 நாளைக்கு முன்னாடி அவர் வந்தார் ஏர்போர்ட்லேருந்து வரும்பொழுது அவருடைய ட்ராலி வர்றதுக்கு தாமதமானுச்சு. ஒன்றா தான் கையில் கிடச்சிச்சு அவருக்கு. கடைசியில் அவருடைய ஒரு முக்கியமான ட்ராலி வரல. 15 நாளாக ரொம்ப அவதிப்பட்டுட்டார். நம்மளும் எல்லாம் எங்கே போணுச்சு ஏது போணுச்சு, ஏன்னா இவ்வளோ லட்சம் மக்கள் வராங்க, இத்தனை லட்சக்கணக்கான மக்கள் வராங்க. அப்போ எங்கே போணுச்சுங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. எந்த ஹோட்டலில் கொண்டு போய் அவருடைய ட்ராலியை கொடுத்தாங்கன்னு தெரியல. அவருடைய உடுப்பு, அவருடைய முக்கியமான தேவையான பொருள்கள் எல்லாமே அதில் தான் இருக்குது. அவரால் அதை ஜீரணிக்க முடியல. என்னென்னமோ சொல்லி பார்த்தாரு, நம்மளும் முயற்சி பண்ணி பார்த்தோம். ரொம்ப மனசு வேதனையில் இருந்தார் அவர். இவங்க வந்த பிறகும் நம்முடைய பொருள் இப்படி போயிடுச்சே, திருப்பி கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நேற்று என்ன செய்கிறாரு, அவர் என்ன பண்ணுறாருன்னா, இவ்வளோ நாளாக அந்த மன குமுறலில் இருக்கிறாரு, மனசில் அந்த அழுத்தங்கள் இருக்கும். அல்லாட்ட கேட்டிருப்பாரு. நேற்று பிரத்யோகமாக என்ன செய்கிறாரு, உம்ரா செஞ்சுட்டு வராரு. உம்ரா செய்கிறதுக்கு வந்து காபத்துல்லா முன்னாடி நின்று கையேந்தி அல்லாஹ்விடத்துல கேட்டுட்டு அவர் என்ன செய்கிறாரு, போயிடுறாரு. போனவருக்கு அல்லாஹ்வுடைய கிருபையினால மகரிபுடைய நேரத்துக்குலேருந்து இசா நேரத்துக்குள்ள 15 நாளா
அலைஞ்சு தேடி கண்டுபிடிக்க முடியாத அந்த ட்ராலி ஒரே நிமிஷத்தில் அல்லாஹ்வுடைய கிருபையினால அவருக்கு அது கிடைக்கிது. எப்படி கிடைக்கிது? அவர் அந்த ட்ராலி எந்த ஹோட்டல் இருக்குதோ அந்த ஹோட்டலுடைய லொக்கேஷன்லேருந்து அது எந்த இடத்துல இருக்குதோ அந்த இடத்தினுடைய தகவல்கள் அவருக்கு பரிமாறப்படுகிறது. உடனே போய் அல்ஹம்துலில்லாஹ் அந்த ட்ராலியை போய் வாங்கிக்கிட்டு வந்து அவர் என்ன செய்கிறார்? அவ்வளோ சந்தோஷப்படுறார். சந்தோஷப்பட்டுட்டு தான் இந்த செய்தியே நம்மகிட்ட சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? நான் நேற்று தான் காபத்துல்லாட்ட அல்லாட்ட கையேந்தினேன், என்னுடைய ட்ராலியை காணும், எனக்கு எப்படியாவது மீட்டு கொடு யா அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செஞ்சுட்டான்? அதை மீட்டு கொடுத்து விட்டான் அப்படின்னு சொல்றார். அப்போ நேரம் பொழுது இருக்கு, நம்ம மனசு நம்ம என்ன நினைப்போம்னா பதட்டத்தில் நமக்கு சில தேவைகள் இருக்கும், அதை அல்லாஹ்விடத்தில் எப்படி கேட்கணுமோ அந்த முறையை மறந்து விடுவோம். அதை மறந்ததுக்கு அப்புறம் ஞாபகம் வரும் பொழுது நீங்க கேட்கும் பொழுது அல்லாஹ் என்ன செய்யறான்? உடனே அதை கொடுத்து உங்களுடைய பிரச்சனைகள் இருந்து உங்களை என்ன செய்யறான்? உங்களை பாதுகாத்து கொள்கிறான். 15 நாளா போராட்டம் இருக்குது. ஆனா என்னைக்கு அவருக்கு அந்த கேட்கணுங்கிற எண்ணம் வந்திருக்கு? நேத்து தான் வந்திருக்கு. அந்த நேத்து வந்த உடனே கேட்ட உடனே அடுத்த நாளே என்ன செய்யப்படுது? அவருடைய பொருள் கண்டுபிடிக்கப்பட்டு கொடுக்கப்படும். எப்படி அந்த காணாமல் போன ஒட்டகத்தை பார்த்து பூரிப்படைகிறாரோ அது போன்ற ஒரு மகிழ்ச்சியில அவர் இருக்கிறார். அப்போ இதெல்லாம் வாழ்க்கையில நம்முடைய வாழ்க்கையில நடக்கும். பொறுமையாக இருக்கணும், பதட்டப்படக்கூடாது. எப்படிப்பட்ட ஒரு சூழல் வந்தாலும் சரி அதை எதிர்கொள்ளக்கூடிய நிலையில நம்மளுடைய மனதை நாம் உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். தளர்ந்து போயிடக்கூடாது. மூமின்களுடைய வாழ்க்கையை பொறுத்தவரை அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு அழகான ஒரு வாழ்க்கை. அது எப்படிப்பட்டதுன்னு சொன்னாக்கா ஆச்சரியமிடக்கூடிய ஒரு வாழ்க்கை. மூமின்களுடைய வாழ்க்கை, ஒரு கஷ்டம் ஏற்பட்டால் அதை கொண்டு அவன் என்ன செய்கிறான்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதை கொண்டு அவன் சபூர் செய்கிறான். ஒரு சந்தோஷம் ஏற்பட்டால் அதை கொண்டு அல்லாஹ்விடத்தில் நன்றி செலுத்துகிறான். மூமினுடைய வாழ்க்கை அப்படிப்பட்டதுதான். ஒரு கஷ்டம் ஏற்பட்டா சபூர் செய்யணும், ஒரு சந்தோஷம் ஏற்பட்டுச்சா அல்லாஹ்வை என்ன செய்யணும்? திக்ர் செஞ்சு அல்லாஹ்வை புகழ வேண்டும், துதிக்க வேண்டும். இதுதான் நமக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த பண்பு. இந்த பண்பை சரியான முறையில் நம்ம இந்த உலகத்தில் வாழக்கூடிய கடைசி நாள் வரைக்கும் கடைபிடிக்கணும். யா அய்யுஹல்லதீன ஆமனூ இத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். என்ன இதனுடைய அர்த்தம் என்ன? இதுதான் மெயினான ஒரு சப்ஜெக்ட். முஸ்லீமா வாழ்றது பற்றி பிரச்சனை இல்லை. இன்னைக்கு நான் முஸ்லீம், நான் மரணிக்கும் பொழுது நான் முஸ்லீமாக மரணிக்க வேண்டும். என்னுடைய மரணம் என்னை வந்து அடையும் பொழுது நான் முஸ்லீமாக இருக்கின்றனா, அதுதான் மெயின். அதுக்கு தான் இந்த வசனத்தில் நான் முஸ்லீமாக அன்றி மரணிக்காதீர்கள். இறையச்சத்தோடு வாழ்வது முக்கியம் அல்ல, இறையச்சத்தோடு நீங்கள் மரணிப்பது தான் முக்கியம். நம்முடைய ரூஹு நம்ம விட்டு புரியும் போது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கின்ற கலிமாவோடு பிரியணும். ஒரு வட்டி வாங்கக்கூடியவனாகவோ, ஒரு விபச்சாரத்தில் ஈடுபடக்கூடியவனாகவோ, மார்க்கத்துக்கு முரணான காரியங்களில் ஈடுபடக்கூடியவனாகவோ, பொய்யோ புறமோ அவதூறோ அநியாயத்துக்கான காரியங்களிலோ ஏதாவது ஒரு மார்க்கத்துக்கு முரணான பெரும் பாவங்களில் ஈடுபடும் பொழுதோ ஒரு மனிதனுடைய உயிர் பிரியும் பொழுது அது முஸ்லீமுடைய உயிராக பிரியாது. அவர் முஸ்லீமாக இருக்க மாட்டார். ஒரு பெரும் பாவம் செய்யும் பொழுது ஒரு முஸ்லீம் அவர் முஸ்லீமாக இல்லை. இதுதான் இஸ்லாம் சொல்லி தருது நமக்கு. நீங்கள் எப்பொழுது முஸ்லீம்களாக இருப்பீர்கள்? தொழுது கொண்டிருக்கும் பொழுது முஸ்லீம்களாக இருப்பீர்கள், நோன்பு நோட்டு கொண்டிருக்கும் பொழுது முஸ்லீம்களாக இருப்பீர்கள், அல்லாஹ்வை துதித்து கொண்டிருக்கும் பொழுது முஸ்லீம்களாக இருப்பீர்கள். அப்போ எந்நேரமும் அல்லாஹ்வுடைய நினைவோடு வாழக்கூடிய ஒரு வாய்ப்பை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இஸ்லாம அல்லாஹ் என்ன உத்ஹுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா வலா தத்தபியு ஹுத்துவாத்தி ஷைத்தான். நீங்கள் தீனுல் இஸ்லாத்தில் முழுமையான முறையில் நுழைந்து விடுங்கள், ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றாதீர்கள். இப்போ நாம் வந்து முழுமையான அந்த நுழைவாயிலில் நம்ம இருக்கிறோம், நுழைஞ்சிட்டோம். முழுமைனா என்ன? 5 கடமைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு விஷயத்தை நாம் செய்து முடித்திருக்கிறோம். அப்போ 5 கடமைகளை முடிச்சாச்சு. ஏன்னா ஒருத்தவங்க இந்த உலகத்தில் 4 கடமையை முடிச்சிருக்கலாம், தொழுதிருக்கலாம், எல்லாரும் தொழுதிருக்கலாம், எல்லாரும் நோன்பு நோக்கலாம், எல்லோரும் என்ன செய்யலாம்? ஜக்காத் கொடுத்துருக்கலாம், வாய்ப்புகள் இருக்கலாம். சரியா? அப்போது இதெல்லாம் செய்தவர்கள் ஹஜ்ஜி செய்வது என்பது எல்லோராலும் முடிந்த ஒரு கடமையா? குறைவான நபர்கள் தான் செஞ்சுருப்போம். இன்றைக்கி நீங்கள் இந்தியாவில் வந்து 800 கோடி பேர், இந்தியாவில் வந்து 140 கோடி பேர் இருக்காங்கன்னா அதில் முஸ்லீம்கள் 40 கோடி பேர் இருக்கிறாங்கன்னா இங்கே வந்த முஸ்லீம்கள் எத்தனை பேர்? 1,72,000 பேர். புரியுதா இல்லையா? இவ்வளவு பேர், இத்தனை கோடி மக்களுக்கு மத்தியில் ஒரு சில லட்சங்கள் மக்கள் மட்டுமே இங்கே வந்திருக்கிறோம். அப்போ இவ்வளவு காலமாக ஹஜ்ஜி செய்தவர்களை நாம் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னாக்கா அதுவும் குறுகியவர்களாக தான் இருப்பாங்க. அப்போ அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிறான்னு சொன்னாக்கா எவ்வளவோ நபர்கள் ஹஜ்ஜி செய்யாமலேயே எத்தனையோ பேர் மௌத்தா போயிருக்காங்களே. நம்ம குடும்பத்தில் எத்தனையோ பேர் போயிருக்காங்களா இல்லையா? நமக்கு தெரிஞ்சவங்க எத்தனையோ பேர் போயிருக்கிறாங்களா இல்லையா? அவங்க முழுமையான முறையில் அந்த 5 கடமைகளை நிறைவேற்றுவதற்கு வாய்ப்பு கிடைச்சிச்சா? இல்லையே. செல்வந்தர்களாக இருந்தார்கள், அவர்களிடத்தில் சீமான்களாக இருந்தார்கள்,
உடல் ஆரோக்கியத்தில் நம்மை விட வலிமையானவர்களாக இருந்தார்கள், எல்லாவற்றிலும் எல்லா பண்புகளிலும் சிறந்தவர்களாக இருந்தார்கள். அவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கலையே, எனக்கு கிடைச்ச வாய்ப்பு. அப்போ நமக்கு அல்லாஹ் ஒரு விஷயத்தை கொடுத்துருக்கிறானா, அந்த அருளை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு அதற்கு பிறகு வரக்கூடிய வாழ்க்கையை பக்குவப்படுத்தி வாழ்வதற்கு முயற்சி செய்யணும். அதுதான் முக்கியம். ஹஜ்ஜி செஞ்சுட்டேன் அல்ஹம்துலில்லாஹ், முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இதுக்கு மேலே என்ன இருக்குது, ஹஜ்ஜி செஞ்சுட்டேன் அவ்வளோதான் அப்படின்னு ஒதுங்கி போகிறதுக்குண்டான ஒரு நிலை கிடையாது. ஹஜ்ஜி என்பது கூடுதல் பாரம், கூடுதல் சுமை உங்களுடைய தலையில் இருக்கிறது. இப்போது அந்த ஹஜ்ஜி என்கின்ற அந்த அமல் உங்கள்கிட்ட வந்துருச்சுன்னா நீங்கள் எல்லா அமல்களையும் முழுமையாக நிறைவேற்றீங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு அர்த்தம். அப்போ அதற்கு பிறகு வரக்கூடிய வாழ்வு என்பது நீங்கள் பக்குவப்படுத்தி நீங்கள் உங்கள் வாழ்க்கையை சரியான முறையில் அமைத்து கொள்ள வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். இனி வரக்கூடிய காலகட்டத்தில் ரொம்ப பேணுதலாக இருக்கணும். ஏன்னா இனிமே சைத்தானுடைய ஊசலாட்டங்கள், இதோட ஹஜ்ஜி செஞ்சாச்சு அதனால சைத்தான் நம்மகிட்ட வரமாட்டான் அப்படின்னு எதுவும் இருக்குதா? கல் எறிஞ்சாச்சு சைத்தான்ட்ட, ஜமராத்தை போய் கல் எறிந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஜமராத்திலே கல்லெறியத்தான் சொல்லியிருக்கிறாங்க. புரியுதா இல்லையா? அப்போ சைத்தான் அங்கே சைத்தான் இருக்கிறான், இன்னும் அங்கே நின்றுக்கிட்டா இருக்கிறான் சைத்தான்? அப்படி கிடையாது. அவன் அந்த நேரத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த ஊசலாட்டத்தை ஏற்படுத்தினான். அவர்களுக்கு அந்த சிந்தனை தடுமாற்றங்களை ஏற்படுத்துவதற்குண்டான அந்த முயற்சியை செய்தான். அந்த திசையை நோக்கி அடித்தார்கள். அப்போ நாம கல்லெறிந்து வந்துட்டோம் அதனால சைத்தான் என்கிட்ட வாழ்க்கையில ஊடுருவ மாட்டான் அப்படின்னு என்கின்ற கற்பனை எல்லாம் வேண்டாம். சைத்தான் இன்னும் அதிகம் செலுத்துவான். காரணம் என்ன அப்படின்னா, அப்ப நீங்க ஒரு 5 கடமை அல்லாஹ் ரசூல் காட்டி தந்த அந்த கடமையை நீங்கள் முழுமைப்படுத்தி விட்டீர்கள். அப்ப இதுக்கப்புறம் உங்களை வழிகெடுக்கக்கூடிய எல்லா வழியையும் அவன் தேர்வு செய்வான். மரணம் வரை நம்முடைய வாழ்க்கையில் இடையூறுகளை ஏற்படுத்தக்கூடிய எல்லா வழியிலும் நம்மை என்ன செய்வான், அடைவதற்கு முயற்சி செய்வான். அந்த வழியை நாம் என்ன செஞ்சிடக்கூடாது, திறந்து விட்டுறக்கூடாது. இப்போ இங்கே வாசல் கதவு இருக்குது, இந்த வாசக்கதவை திறந்து விட்டால் தானே உள்ளே உட்கார முடியும். வாசக்கதவை மூடிட்டோம்னா உள்ளே யாரும் வர முடியுமா? இப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பொறுத்தவரையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, உமர் ஒரு பாதையில் சென்றால் ஷைத்தான் வேறொரு பாதையில் வருவான். அதுக்கு என்ன அர்த்தம்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு இப்ராஹிம் கலீல் ரோட்டில் வந்தால் சைத்தான் ஹிஜ்ரா ஸ்ட்ரீட்டில் போவான்னு அர்த்தமா? என்ன அப்படின்னா, சைத்தான் வரக்கூடிய வாசலை அடைத்து விட்டார்கள். அவர் எந்த வழியில சைத்தான் வருவானோ அந்த வாசலை அடைச்சிட்டாங்க. நாம என்ன செய்யறோம், வீட்டு உள்ள ரூம் வரைக்கும் கூட்டு உட்காந்து பக்கத்தில் உட்கார வச்சு சாப்பாடு போடுற அளவுக்கு உண்டான வழிவகையை நம்ம செஞ்சிருப்போம். புரியுதா இல்லையா? எது என்ன போதுமானது அப்படின்னா, ஃபோனு போதுமானது, டிவி போதுமானது. பார்க்குறோமா இல்லையா? ஹஜ்ஜி செஞ்சுட்டும் போய் வீட்டில் உட்காந்துட்டு படம் பார்க்கறது, சீரியல் பார்க்கறது, புரியுதா? இதெல்லாம் கொஞ்சம் நம்ம தவிர்த்து கொள்ளணும். கவனமாக நம்ம எந்த விஷயத்தில் இருக்கணும், இபாதத்தில் மூழ்கி இருக்க வேண்டும். நன்மையான காரியங்கள், குரானுடைய வசனங்கள் பாருங்க, நல்ல விஷயங்களையும் பார்க்கலாம். ரீல்ஸில் பார்க்கும்போது நிறைய குரானுடைய வசனங்கள் வருது, எவ்வளவோ ஹதீஸ்கள் வருது. அதெல்லாம் பார்க்கும்போது கை வேகமாக இப்படி தட்டி விட்டுருவோம். புரியுதா இல்லையா? குரானுடைய வசனங்கள் நல்ல விஷயம் ஏதாச்சும் ஒரு ஹதீஸ் வந்துச்சுன்னா டப்புன்னு என்ன செய்வோம், வேகமாக தட்டி. ஏன்னா பார்த்துடக்கூடாதுல நம்ம. இது நிறைய மக்கள் செய்யக்கூடிய விஷயத்த நான் சொல்கிறேன் உங்களுக்கு. உங்கள் தனிப்பட்ட முறையில் ஒரு நபரை சொல்லலை. அப்போது ஒரு நம்ம நினைக்கலாம் ஃபோன் என்பது நல்ல விஷயம்தான், ஆனால் நம்ம அதன் மூலமாக பயன்படுத்தக்கூடிய விஷயம் நிறைய மார்க்கத்துக்கு முரணான காரியங்களை நோக்கி செல்வதற்குண்டான ஒரு வழிவகையாக இருக்கிறது. இன்னொன்று, நீங்கள் இன்றைக்கி இருக்கக்கூடிய அனைவரும் தாய்மார்கள் இருக்கிறீங்க, தந்தைமார்கள் இருக்கிறீங்க, குடும்பத்துடைய மிகப்பெரிய ஒரு பொறுப்புதாரி. நீங்கள் இங்கே வந்திருக்கக்கூடிய அனைவரும் யாருன்னா ஒரு குடும்ப தலைவியாக இருக்கலாம், ஒரு குடும்பத்துடைய தலைவனாக இருக்கலாம். அந்த குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய பொறுப்பில் நீங்கள் இருக்கிறீங்க. நாளைக்கு மறுமை நாளில் நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒவ்வொருவரும் நீங்கள் பொறுப்பாளி, குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலூன். நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளி, நாளை மறுமை நாளில் உங்களுடைய பொறுப்பை பற்றி அல்லாஹ்விடத்திலே விசாரிக்கப்படுவீர்கள். வரஜுலு ராயின், ஒரு கணவர் தன்னுடைய குடும்பத்திற்கு பொறுப்பாளி, ஒரு ஆண் தன்னுடைய குடும்பத்திற்கு பொறுப்பாளி, ஒரு பெண் தன்னுடைய குடும்பத்திற்கு பொறுப்பாளி, தன்னுடைய பிள்ளைகளுக்கு தன்னுடைய குடும்பத்திற்கு அந்த பெண் கொடுப்பார். அதை பற்றி நாளை மறுமை நாளிலே விசாரிக்கப்படுவார். நீங்கள் எப்படி உங்கள் பிள்ளைய வளர்த்தீங்க, ஒரு தந்தையாக இருந்தால் எப்படி உங்கள் குடும்பத்தை நடத்துனீங்க, ஒரு அரசர் இருக்கிறார் அல்லவா, அவர் அந்த நாட்டில் கீழ் இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் பொறுப்பாளி அப்படின்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த பொறுப்பை பற்றி நாளைக்கு மறுமை நாளில் விசாரிக்கப்படுவீர்கள். அப்போ நாம் கற்றுக்கொண்ட அந்த கல்விகளை, பண்புகளை நம்மை சார்ந்தவர்கள் நம்முடைய குடும்பத்தார்களுக்கு எடுத்து சொல்வது நமது கடமை. என்னமோ நான் இபாதத் செஞ்சிட்டேன், நன்மையான காரியங்கள் பண்ணிட்டேன், சொர்க்கத்துக்கு உண்டான பாதையில் நான் நெருக்கமாக இருக்கிறேன் என்று நாம் மட்டும் போயிடக்கூடாது. நம்முடைய குடும்பத்தையும் சேர்த்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு உண்டான வேலையை பார்க்கணும்.
நாம் என்ன கற்றுக்கிட்டோமோ அதை பிற மக்களுக்கும் எடுத்து சொல்லணும். அப்போ தான் நம்ம சிறந்த முஸ்லீம். இல்லை என்ன அதையும் பற்றி நாளை மறுமை நாளில் கேள்வி கணக்கு கேட்கப்படுவோம். நீங்கள் மட்டும் நல்லா இருந்துக்கிட்டீங்களே, நீங்கள் மட்டும் நன்மையான காரியங்களை செஞ்சுக்கிட்டீங்களே, எங்களுக்கே எடுத்து சொல்லலை என்று கேட்கக்கூடிய ஒரு நிலையில் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, அடுத்தவர்களை வைத்து விடக்கூடாது. நம்மளை காட்டி விடுறதுக்கு உண்டான வேலைகள்லாம் நடக்கும். அதனால் நம்ம தெளிவாக இருந்துக்கணும். இதாம்பா மார்க்கம், இதாம்பா அல்லாஹ், இதாம்பா ரசூல், இதுதான் கொள்கை, இதுதான் கோட்பாடு. அவர்கள் கேட்கிறார்கள், கேட்க மறுக்கிறார்கள், எடுத்து சொல்வதே நம்முடைய கடமை. அந்த விஷயத்தில் நாம் தெளிவான முறையில் நாம் இருப்போம் என்று சொன்னால் நிச்சயமான முறையில் மறுமையில் நாம் வெற்றி அடைய வேண்டும். அதான் நம்முடைய இந்த உலகத்துடைய நோக்கம் என்ன, எதுக்காண்டி இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கிறோம்? மறு உலகில் நாம் வெற்றி அடைய வேண்டும், சொர்க்கத்தை அடைந்து கொள்ள வேண்டும், நரக வேதனையிலிருந்து நாம் நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும். நரகத்தை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சாங்க சொன்னாங்க. நரகம் என்பது சாதாரணமாக நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு விஷயம் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நரகத்தை விஷயத்தை பொறுத்தவரையில் நான் தெரிந்து கொண்ட விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் குறைவாக சிரிப்பீர்கள், அதிகமான முறையில் அழுது கொண்டே இருப்பீர்கள். நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதர். நம்ம இப்போ எப்படி இருக்கோம்? அதிகமாக சிரிக்கிறோம். அழுகை என்பது எப்போது வரும் நமக்கு அப்படின்னா, யாராவது நமக்கு நெருக்கமானவர்கள் யாருடைய பிரிவு வரும்பொழுது தாங்க முடியாது. ரொம்ப அழகாதவர் கூட தனியாக போய் நின்று அழுதுட்டு வருவாங்க. ஏன் முடியாது? ஏன் அந்த மாதிரி தான் அழுகை இன்னைக்கு நம்ம பயன்படுத்துகிறோம். இல்லையா, ஏதாச்சும் வீட்டில் யாராவது சத்தம் போட்டு பேசிட்டாங்களா, இல்லை கணவன் மனைவிக்கு மத்தியில் ஏதாச்சும் ஒரு சண்டை சச்சரவா, அப்போ அழுவோம். இல்லையா, ஏதாச்சும் ஒரு காயங்கள் ஏற்பட்டுச்சு, ஏதாச்சும் எனக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா கண்ணிலிருந்து கண்ணீர் சிந்தும், அந்த வலியை தாங்க முடியாமல் அழுவோம். ஆனால் மனதார உளமாற அல்லாஹ்வுடைய அந்த ஆற்றலையும் வல்லமையும் தெரிந்து நரக வேதனைக்கு பயந்து நம்முடைய கண்களிலிருந்து என்றைக்கு கண்ணீர் சிந்துகிறதோ அன்றைக்குத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், எந்த கண்கள் நரக வேதனையை நினைத்து கண்ணீர் சிந்துகிறதோ அந்த கண்களை நரகம் தீண்டாதுண்டாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி. என்னைக்காவது அந்த அச்சப்பாடு நம்முடைய கண்களில் வந்திருக்கா? எதுக்கோ நம்ம அழுகுறோம். சாதாரணமாக ஒரு வீடியோலையோ ஒரு ஃபேஸ்புக்லேயோ ஒரு ரீல்ஸ்லையோ ஏதாச்சும் ஒரு சம்பவம், ஏதாச்சும் ஒரு உயிரிழப்பு, அதை பார்த்தா நம்மளால் தாங்க முடியல. அதுக்கெல்லாம் கண்ணீர் சிந்தக்கூடிய கண்கள் நாளைக்கு மறுமை நாளில் நரகம் என்கின்ற அந்த படுபயங்கரமான அந்த படுகுழியிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டுமே அப்படிங்கிறதுக்காக வேண்டி தனிமையிலேயாவது கொஞ்ச நேரம் நினைச்சு அதை வருத்தப்பட்டு நாம் கண்ணீர் சிந்தி இருந்தோம்னு சொன்னாக்கா அல்லாஹ் என்ன செய்வான்? நம்முடைய கண்களை அந்த நரக நெருப்பிலிருந்து நம்மளை பாதுகாக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அதனால் நரகம் என்பது சாதாரணமானது கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நீங்கள் விளையாட்டுக்கு கூட உங்களுக்கு மத்தியில் பேசி கொண்டு இருக்கும் பொழுது ஒருவரை பார்த்து நரகவாதி என்று நீங்கள் சொல்லிவிடாதீர்கள். ஏனென்று சொன்னால் மனிதன் செல்லக்கூடிய இடத்திலேயே ஒரு படுபயங்கரமான இடம் இருக்குமானால் அது நரகம்தான் என்று சொன்னார்கள். இப்போ நீங்கள்லாம் தூங்கும் போது என்ன ஆகுதுன்னா, நான் கூட நல்ல ஹை ஸ்பீட்டில் நிறைய மெசேஜ்களை கொண்டு வந்து உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். புரியுதா இல்லையா? அப்போ என்ன ஆகுதுன்னா, என்னடா இவங்களே தூங்குறாங்களே, அப்போ நம்ம எதுக்கு சொல்லணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை எனக்கு என்ன பண்ணுவான் சைத்தான். அப்போ நான் என்ன பண்ணுவேன், நல்ல விஷயங்களை கொண்டு வந்து புகுத்தணும்னு இந்த சிந்தனை எல்லாம் கொடுப்பான். புரியுதா இல்லையா? என்கிட்ட சில விஷயங்கள் இருக்கும், இதை இவங்கள்ட்ட இந்த செய்தியை சொன்னால் உங்களுக்கு திடீர்னு இன்னைக்கு உங்களுடைய அமல்களில் ஒரு 10 ரக்காயத்து எக்ஸ்ட்ரா தொழுதுருவீங்க உதாரணத்துக்கு. இல்லைண்டா ஒரு 100,000 முறை தஸ்பீஹ் செஞ்சிருவீங்க. அப்படி நீங்கள் செஞ்சிட்டீங்கன்னு சொன்னாக்கா இன்னைக்கு அமல்கள் நீங்கள் செய்யக்கூடிய அந்த கேட்டகரியில் நீங்கள் உயர்ந்திருப்பீங்க. இது யாருக்கு பிடிக்காது? ஷைத்தானுக்கு பிடிக்காது. அப்போ நீங்கள் சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய அந்த பாதை என்பது ரொம்ப லேசாக போயிடும். கரடு முரடான அந்த பாதையில் நீங்கள் செய்யக்கூடிய அமல்களின் காரணமாக, நன்மைகளின் காரணமாக எளிதான முறையில் சொர்க்கம் செல்லக்கூடிய பாதையை நீங்கள் அடைந்து விடுவீர்கள் என்பதற்காக வேண்டி என்ன செய்யறான்? அந்த எண்ணத்தை ஏற்படுத்துகிறான். புரியுதா இல்லையா? எவ்வளோதான் கண்ட்ரோல் பண்ணாலும் முடியாது. இந்த நேரத்தில் நீங்கள் ஒன்றும் இல்லை, நான் பயான் பண்ணலை, அப்படி உட்கார்றேன், யாராவது நீங்கள் தூங்குறீங்களான்னு மட்டும் பாருங்கள். பயான் பண்ணாமல் சும்மா உட்காந்துட்டு சாதாரணமாக பேசுவோமே, அதாவது நீங்கள் வேறு உலக செய்தியை பேசுவோம், இன்னைக்கு என்ன சாப்பாடு, எங்கே போகிறோம், ஆர்வமாக ஏதாச்சும் பேசுவோம். அதை பேசணும்னா தூக்கங்கள்லாம் கலைஞ்சு போயிடும். ஆர்வத்தோடு என்ன செய்வீங்க? ஹஜரத் அப்படியே ஹஜரத், அது தாயிஃப் எப்படி இருக்கும், அந்த இடத்துல இது இருக்குமா ஹஜரத்? அப்போ கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருக்கும் பொழுது உங்களால் என்ன செய்ய முடியாது? தூக்கத்திலிருந்து இங்கே எப்படி தான் வெளியில் வரீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. இந்த நேரத்தில் இந்த டயத்தில் யாருக்காவது வீட்டில் தூக்கம் வருமா? 11 மணிக்கு இந்த டயத்தில் ஏன் நமக்கு தூக்கம் வருது? பள்ளிக்கு போன ஜும்மாவுக்கு போன ஆண்கள்கிட்ட கேளுங்க, அது அடிக்கிற வெயிலில் 1 மணிக்கு எந்த ஆண்களாவது வீட்டில் 1 மணிக்கு தூங்கியிருக்கிறாங்களா?
சும்மா நேரத்தில் வந்து உட்காந்து தூங்குவாங்க. ஏன்னா அந்த ஊசலாட்டத்தை ஏற்படுத்தும். அந்த செகண்டில் 15 நிமிஷம் 5 நிமிஷத்தில் என்ன செய்வாங்க, போகிறதே பயானுக்கு அரை மணி நேரம் தான், இருக்கிற பயானம் அரை மணி நேரம், அதில் 15 நிமிஷம் தூக்கத்திலேயே கழிச்சு போயிடும். அப்போ அந்த உபதேசத்தை கூட நீங்கள் கேட்கக்கூடாது. அப்போது ஒரு விஷயத்தை நல்லா விளங்கிங்க, அல்லாஹ்வை நம்புவதற்கு எவ்வளவோ அத்தாட்சிகள் இந்த உலகத்தில் இருக்குது. அதில் மிகப்பெரிய ஒரு அத்தாட்சி இந்த சைத்தான் இருக்கா. எவ்வளோ அத்தாட்சி இருக்கு, வானம் பூமி சந்திரன் சூரியன். இந்த சைத்தான் என்கிற ஒருவனை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க, அடையாளம் கண்டுக்கிட்டீங்கன்னு வச்சிங்களேன், ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுடைய எல்லா இபாதத்தும். தூக்கி எரிஞ்சிட்டு போவீங்க எல்லாத்தையும், டக்கு 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 டக்குன்னு. தொழுகைக்கு இடையூறாக எந்தெந்த சூழ்ச்சியெல்லாம் செய்கிறானோ எல்லாத்தையும் தட்டி தூக்கிட்டு போயிட்டே இருப்பீங்க. அப்போ அந்த வழியை தான் என்ன செஞ்சாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தெரிந்து கொண்டார்கள், அடைச்சாங்க. எந்த ரூட்லாம் வருவானோ அந்த ரூட்டை அடைச்சாங்க. அந்த ரூட்டில் நீ வழியை விட்டா தானே உனக்கு. நான் தொழுகைக்கு பாங்கு சொல்லப்பட்டுச்சா, அதுக்கு முன்னாடியே போய் உதவி செஞ்சுட்டு, அதுக்கு முன்னாடியே நம்ம பள்ளிவாசலை போய் நடந்துட்டோம்னா, பள்ளிவாசலுக்கும் நமக்கும் ஒரு ஹீலிங் பவர், அந்த ஈர்ப்பு சக்தி ஒன்று இருக்குது. பள்ளியில் போய் நீங்கள் அப்படியே அட்டாச் ஆகிட்டா போதும், குரானை எடுத்து கையில் வச்சுக்கிட்டா போதும். நல்லா விளங்கி நல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சு கொள்ளுங்க. இது எல்லாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க உங்களுக்கு. நமக்கும் சைத்தானை நம்மளை பிரிக்கக்கூடிய வேலை என்ன தெரியுமா, சைத்தான் நம்மளை தூரமாக்குவோம். அதாவது ஒரு மேக்னெட் இருக்குல்ல, ஒரு காந்தம் இருக்குது, அந்த காந்தத்தை ரெண்டாக உடைச்சி அதை ஒரு வேறு திசையிலும் இது ஒரு வேறு திசையிலும் வச்சா என்ன ஆகும், ஒட்டாது. புரியுதா இல்லை? இதுதான் சைத்தான் நமக்கு பண்ணுற வேலை. உங்கள் எதிர் திசையில் நம்மளுடைய சிந்தனைகளை மாற்றி வைக்கிறது. நீங்கள் நெருங்கக்கூடாது, பள்ளிவாசலை விட்டு நெருங்கக்கூடாது, குரானை கையில் எடுத்துடக்கூடாது, பிஸ்மில்லா அல்ஹம்துலில்லாஹ் சுபஹான் அல்லான்னு உங்கள் வார்த்தை நாவிலிருந்து வந்துடக்கூடாது. இப்படி வராமல் தடுக்கக்கூடிய வேலைகள் எல்லாம் சிந்தனைகள் எல்லாம் அவன் செய்வான். நீங்கள் என்ன பண்ணுடா, குரானை டக்குன்னு எடுத்துன்னு கையில், எப்படி அந்த மேக்னெட்டிக் பவருக்கு ஆப்போசிட் இருக்கோ நேராக திருப்பிட்டிங்கன்னா ஒன்றா இழுத்துரும், ஒட்டிடுமா, ஒன்றா ஒட்டிடுமா. ஆப்போசிட்டில் இருக்கும்பொழுது தான் நம்ம ஒட்டாது, நேருக்கு நேராக வச்சுட்டா ஒட்டிடும். அப்போ நீங்கள் என்ன பண்ணிடுன்னு, குரானை கையில் எடுத்துன்னு பிஸ்மில்லான்னு சொல்லிட்டு சூரா ஃபாத்திஹா எடுத்து ஓத ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, நெஞ்சை தொட்டு நீங்கள் சொல்லுங்கள், என்னைக்காவது குரானில் 2 வசனத்தை ஓதலான்னு ஆரம்பித்து ஒரு ஐனு முடித்தவங்க உண்டு, ஒரு ஜுசு முடித்தவங்க உண்டு, ஒரு சூரா பக்ராவே முடித்தவங்க உண்டு. இருக்குதா இல்லையா? 2 லைன் ஓதான்னு ஆரம்பிப்பீங்க. அப்போ அதுக்கு இருக்கக்கூடிய இந்த ஈர்ப்புத்தன்மை இருக்கு பாருங்க, அந்த ஈமானுடைய அந்த ஈர்ப்புத்தன்மை உங்களை அப்படியே எடுத்துக்கிட்டு போயிடும். நீங்கள் மீண்டு வர்றதுக்கு கஷ்டப்படுவீங்க. சரி அல்ஹம்துலில்லாஹ் இதே ஓதுவோம், இன்னும் கொஞ்சம் ஓதுவோமேங்கிற அடிப்படையில் தான் உங்களுடைய உள்ளங்கள் அதை நோக்கி பயணிக்கும். இதே மாதிரி தான் நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, பள்ளி இருக்கக்கூடிய அந்த திசையில் காபாவுடைய அந்த காம்பவுண்ட் இருக்குல்ல, அங்கே போய் கால் எடுத்து மட்டும் வச்சிருங்க, பிஸ்மில்லான்னு முடிஞ்சு போச்சு. அது திசை போகிறது வரைக்கும் தான் பிரச்சனை. பிஸ்மில்லாண்டு உது செஞ்சுட்டு அந்த காபாவுடைய அந்த பவுண்டரி காலில் எடுத்து வச்சா போதும், அல்ஹம்துலில்லாஹ் உள்ளே போயிடுவீங்க. நீங்கள் அல்லாஹ்வுடைய கிருபையினால் உள்ளே போயிட்டு நீங்கள் என்ன செய்வீங்க, இப்போ லொஹர் தொழுதுட்டு அங்கே ஓரத்துலேயே திரும்பி வந்துடலான்னு போவீங்க, அசருக்கு அங்கே இருந்துருவீங்க, மஹரிபுக்கு அங்கே இருந்துருவீங்க. என்னென்ன சிந்தனைகளை இங்கே ஏற்படுத்துவான், உங்களுக்கு என்னென்ன பலகீனத்தை ஏற்படுத்துவதற்கு சைத்தான் பண்ணுவான் அப்படின்னா, ஒது செய்யணும். உள்ளே ஒதுவு போயிட்டா வெளியில் ஒதுவு செய்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், 6ஆம் நம்பர் பாத்ரூமுக்கு வரணும், இல்லை 3ஆம் நம்பர் பாத்ரூமுக்கு வரணும், எவ்வளோ கஷ்டம். இது மட்டும்தான் அவன் பண்ணி என்ன செய்கிறது, உங்களை அந்த ஹரம் உள்ளக்க இருக்க விடாமல் பண்ணுற வேலை என்ன, இந்த ஒது விஷயத்தை பொறுத்த வரையில். அப்போ அதுக்கு நீங்கள் தயாரான நிலையில் நீங்கள் ரெடி ஆகிட்டீங்கன்னு சொன்னாக்கா என்ன வந்துட போகுது, இன்னும் ஒரு 10 ஸ்டெப்பு எடுத்து வைக்க போகிறோம், 3ஆம் நம்பர் பாத்ரூம் இங்கே இருக்கும் போது ஒது செஞ்சுட்டு திருப்பி உட்கார போகிறோம் அப்படிங்கிற ஒரு மனநிலையை நீங்கள் உருவாக்கணும். சைத்தானுக்கு எதிரான அந்த போராட்டம் என்பது சிந்தனை ரீதியான போராட்டம். எங்கே அடிக்கிறான் அவங்கள, சிந்தனை கையால் அடிக்கிறானா, காலால் அடிக்கிறான், கம்பு எடுத்துகிட்டு அடிக்கிறானா, இப்படி தான் செய்யுண்டு உங்களுடைய சிந்தனையை அடிக்கிறான். இங்கே தான் உங்களுக்கு என்ன செய்யறான், இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பான். உங்களுக்கு அந்த தூக்கம் எங்கேருந்து வருது, அந்த தூக்கத்துடைய அந்த தன்மை எங்கேருந்து வருது, உங்களுடைய மூளை அந்த இயல்பு நிலை செயல்படுவதை என்ன செய்யறான், தடுக்கிறான். அப்போது அந்த மாதிரியான விஷயங்களிலிருந்து நீங்கள் இது சாதாரணமான ஒரு கிளாஸ் இல்லை, இது நான் பயான் பண்ணலை, ஒரு எப்படின்னு சொன்னாக்கா ஒரு டாக்டருக்கு நடத்தக்கூடிய ஒரு கிளாஸ் மாதிரி தான் இது. உங்களுடைய சிந்தனை ரீதியான அந்த தாக்குதலிலிருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும். அப்போது இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு வழங்கி இருக்கும் பொழுது, அதே சமயத்தில் இன்னொன்று என்னென்னா, சஹாபாக்கள் கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்கள் உங்களுடைய அவையில் உட்கார்ந்துருக்கும் பொழுது மார்க்க விஷயங்கள் போதனைகளை எங்கள்கிட்ட எடுத்து சொல்கிறீங்க, அதை கேட்கும் பொழுது எங்களுடைய ஈமான் என்ன செய்யுது, அப்படி அதிகரிக்குது, அஷா அல்லா அப்படின்னு. இதை விட்டு வெளியே போனால் என்ன ஆயிடுது, நாங்கள் பலகீனமானவர்களாக போயிடுறோம். ஏன்னா இது நடக்கிறது. அப்போ அந்த விஷயத்தை நம்ம சரியான முறையில் தக்க வைத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்ம என்ன பண்ணணும், தொடர்போடு இருந்து கொண்டே இருக்கணும். குர்ஆனுடைய வசனங்களை ஓதிக்கொண்டு, தஸ்பீஹ் செய்து கொண்டு, இபாதத்துகளை செய்து கொண்டு, முடிந்த அளவுக்கு நம்முடைய போராட்டங்களில், ஏன்னா நீங்கள் நினைப்பது போன்ற சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது, சொர்க்கம் செல்லக்கூடிய விஷயம். நல்லா விளங்கி எளிதான முறையில்
நீங்கள் சொர்க்கம் சென்று விட முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, ஒரு முஜாஹித் அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்படுறார்ல, அல்லாஹ்வுடைய பாதையில் போருக்கு போகிறார். அப்போது சஹாபாக்கள் கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ்வுடைய பாதையில் போருக்கு தயாராகி செல்லக்கூடிய ஒரு முஜாஹித் அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்படுவதற்காண்டி போகிறார், அதுக்கு நிகரான ஒரு இபாதத்தை சொல்லித்தாங்கன்னு கேட்குறாங்க. யார்? ஒரு சஹாபி கேட்குறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அதுக்கு நிகரான இபாதத்தா அப்படின்ட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஒருவர் என்ன செய்கிறாரு, அல்லாஹ்வுடைய பாதையில் போராடுறதுக்காண்டி புறப்படுறார். நீங்கள் என்ன செய்கிறீங்க, அவர் புறப்படும் பொழுது நீங்கள் பள்ளிவாசலுக்கு போகிறீங்க, அவரும் புறப்புற போகிறாரு, நீங்களும் பள்ளிவாசலுக்கு போகிறீங்க. போன உடனே நீங்கள் 2 ரக்காத் தொழ ஆரம்பிக்கிறீங்க. அவர் போய்கொண்டே இருப்பார், அல்லாஹ்வுடைய பாதையில் போராடுவதற்காக வேண்டி அவருடைய பயணத்தை ஸ்டார்ட் பண்ணிடுவார். நீங்கள் என்ன செய்யணும், தொழுது கொண்டே இருக்கணும். 2 ரக்காத் தொழுவீங்க, சலாம் கொடுப்பீங்க, 2 ரக்காத் தொழுவீங்க, சலாம் கொடுப்பீங்க. இந்த மாதிரி தொழுகை எப்படி தொழுது கொண்டே இருக்கணும்டா, அவர் வர்றதுக்கு 2 நாளானாலும் சரி, 3 நாளானாலும் சரி, 5 நாளானாலும் சரி, இல்லை அவர் அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டுட்டாருங்கிற செய்தி வர வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும்டா, பள்ளியில் தொழுது கொண்டே இருக்கணும். இது ஒரு பக்கம். அப்படி சொல்லிட்டு அல்லாஹ் எடுத்து சொன்னாங்க. அதே மாதிரி நீங்கள் என்ன செய்யணும், நோன்பு நோக்கணும், நோன்பு நோட்டுக்கொண்டே இருக்கணும். அவர் போகும்பொழுது நோன்பு நோட்டுக்கொண்டே இருக்கணும். நோன்பு என்ன செய்யணும், அதே மாதிரி நீங்கள் பிடிக்கணும், மறுபடியும் நோன்பு வைக்கணும், சஹர் செய்யணும். இதெல்லாம் என்ன பண்ணணும், இது கண்டினியூஸாக அவர் போருக்கு போயிட்டு திரும்பி வர வரைக்கும் நீங்கள் செய்து கொண்டே இருக்கணும். அவர் போருக்கு போயிட்டு கொண்டு வெற்றியோடு வந்தால் அல்ஹம்துலில்லாஹ், அவர் வஃபாத் ஆகிட்டா, ஷஹீத் ஆகிட்டாருன்னா அது வரைக்கும் நீங்கள் செய்து கொண்டே இருக்கணும் அப்படின்னு நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ சஹாபாக்கள் சொன்னாங்க, இது எப்படி சாத்தியம், சாத்தியமாமா? அவர் எவ்வளோ நாள் போரில் இருப்பார், அது வரைக்கும் தொழுது கொண்டே இருக்க முடியுமா 24 மணி நேரமும்? அப்போ எதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்கன்னா, அவருடைய அந்த இபாதத் அல்லாஹ்வுடைய பாதையில் போராடுறாரு, அவருக்கு கிடைக்கக்கூடிய அந்த நன்மைக்கு ஈடாகாதுங்கிறாங்க. வேற எந்த அமலும் கிடையாது. அல்லாஹ்வுடைய பாதையில் போராடக்கூடியவருக்கு உண்டான அந்த அமல் என்பது நீங்கள் நினைப்பது போன்று சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. அவர் கொல்லப்படுகிறார், போராடுகிறார், காயப்படுகிறார் என்றால் நீங்கள் செய்யக்கூடிய இபாதத்துக்கும் அவர் செய்யக்கூடிய இபாதத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது. அதை உங்களால் அடைந்து கொள்ளவே முடியாதுங்கிறதுக்கு விளக்கம் சொல்கிறாங்க அல்லாஹ்வுடைய தூதர். அப்போது நம்ம எதுக்கு இதை சொல்ல வரேன்டா, எல்லா இபாதத்தும் எல்லாமே சமமாது. ஒவ்வொருவருடைய இபாதத்தும் ஒவ்வொருவருக்கும் அது அவர்களுக்கு உண்டானதுக்கு ஏற்ப இருக்கும். தொழுகை என்றால் அது வேறு, நோன்பு என்றால் அது வேறு, ஜக்காத் என்றால் அது வேறு, ஹஜ் என்றால் அது வேறு. ஒவ்வொன்றும் ஒன்றோடு ஒன்று சமமாகாது. அதற்குண்டான நன்மைகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்கேற்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வழங்கக்கூடியவனாக இருக்கிறான் என்பதை விளங்கி கொண்டு நன்மையான காரியங்கள் செய்யக்கூடிய நன்மக்களாக நம்ம இருக்கணும். இன்னொன்று, நமக்கு இந்த ஒரு மணி நேரம் பயான் பண்ணுறோம், இதே சில பேருக்கு கஷ்டமாக தான் இருக்கும். இதுக்கு 1 மணி நேரம் போய் உட்காந்துக்கிட்டு என்னத்தை சொல்ல போகிறாங்க, ஹஜரத்து சொன்னதையே தான் சொல்ல போகிறாங்க. நான் எதுவுமே சொன்னதெல்லாம் சொல்லலை. நேற்று வேறு டாப்பிக்கில் பேசினேன், இன்றைக்கி வேறு டாப்பிக்கில் பேசினேன். அதே சமயத்தில் உங்களுக்கும் போர் அடிக்கக்கூடாதுல்ல, உங்களுக்கு சில விஷயங்கள் தெரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு டாப்பிக்கில் உங்களுக்கு எடுத்து மார்க்க விஷயங்களை நம்ம சொல்கிறோம். அப்போது நீங்களும் அந்த விஷயங்களை தெரிந்து கொண்டு நன்மையான காரியங்களில் நீங்கள் அதிகப்படியான நன்மையை செய்யணும். அதான் நம்முடைய நோக்கம். இந்த வந்த நோக்கம் நிறைவேற வேண்டும். போன பிறகும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நிறைந்த வாழ்க்கையாக இருக்கணும். அதுக்குண்டான என்னென்ன வழிவகை இருக்குமோ அவ்வளவு முயற்சிகளையும் செய்யுங்கள். நன்மையான காரியங்கள் செய்யக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களையும் என்னையும் ஆக்கியுள்ளாஹ் என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாளைக்கு ஜும்மாவுடைய தொழுகை இருக்குது. இன்ஷா அல்லாஹ் தொழுதுட்டு வாங்க, ஹரம்லேயே போய் தொழுதுட்டு வந்துடலாம் இன்ஷா அல்லாஹ். நாளைக்கு என்ன ப்ரோக்ராம்ங்கிறத நைட்டு சொல்லுவாங்க, மெசேஜ் போடுவாங்க இன்ஷா அல்லாஹ். இன்னும் ஒரு சில நாட்களில் தாயிஃப் போகிறதுக்கு உண்டான அந்த ப்ரோக்ராம் இருக்குது. லோக்கல் ஜாரத் இருக்குது. அநேகமாக லோக்கல் ஜாரத்து வந்து நம்ம இங்கே ஹரம் ஜாரா ஒன்று இருக்குது, அது நம்ம இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி ஈவினிங் இருந்தாலும் இருக்கும். அப்படி இல்லைன்னா நாளைக்கு ஜும்மாவுக்கு பிறகு நம்ம இன்ஷா அல்லாஹ் ஹரம் ஜாரத்துக்கு போகிறதுக்கு உண்டான மெசேஜ் வந்து குரூப்பில் போடுவோம் இன்ஷா அல்லாஹ். சரியா? அதே மாதிரி இன்னொரு விஷயம், இந்த பூமியில் இருக்கும் பொழுதும் ஒற்றுமையாக இருந்து எந்த ஒரு மனக்கசப்பு விருப்பு எதுவுமே எல்லாத்தையும் இங்கேயே விட்டுட்டு போயிடுங்க. யாருக்கும் எந்த ஒரு அந்த சிந்தனைகள் வரக்கூடாது. ஒரு தூய்மையான ஒரு ஆன்மாவாக நம்ம இந்த பூமியிலிருந்து வெளியே போகும்பொழுதும் சரி, இந்த பூமியில் இருக்கும் பொழுதும் சரி, அந்த சிந்தனையோடு இருக்கணும். மனசை ரொம்ப தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு பணி இந்த இடத்துல தான் இருக்குது. இந்த இடத்துல தான் நீங்கள் பண்ணணும். இந்த இடத்துலையும் மனசு தூய்மை அடையலைன்னா வேறு எங்கே போய் அடையும் சொல்லுங்கள்? ஏதாவது சொல்லுங்கள். உலகத்தில் வேறு ஏதாவது இடம் இருக்குதா? ஒரு மனதை தூய்மைப்படுத்துவதற்காக வேண்டி ஏற்படுத்தக்கூடிய ஒரு இடம், ஒரு புனிதமான அந்த காபாவை பார்க்கும் பொழுது அந்த கிஸ்வா அந்த துணியை பார்க்குறீங்க, கிஸ்வாவுடைய துணியை பார்க்குறீங்களா இல்லையா? கிஸ்வாவுடைய துணியை பார்க்கும் பொழுது எப்படிப்பட்ட அந்த ஒரு ஈர்ப்பு உங்களுக்கு ஏற்படுது கண்களில்? காரணம் என்ன? அந்த காபாவுடைய அந்த புனித தன்மையை நம்ம பார்க்கும்போது அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அதில் வரலாற்று சம்பவங்கள் எவ்வளவோ இருக்கிறது. அதை பார்த்துக்கிட்டே இருந்தாலே உங்களுக்கு பல சிந்தனைகள் ஓடும். யார் வந்தது, எப்படி வந்தது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம், யாரெல்லாம் வந்தாங்க, இதெல்லாம் சிந்திச்சு பாருங்கள்.
இவர்களெல்லாம் வந்து இவர்களெல்லாம் வாழ்ந்து இவர்களெல்லாம் மரணித்து அந்த பூமியில் நாமளும் இந்த உலகத்தில் பிறந்ததுக்கு பிறகு இந்த பூமியில் காலடைத்து வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்துருக்கிறானே அப்படின்னு நினச்சி அதற்காக வேண்டி நாம் என்ன செய்யணும், சுக்ரியா செய்ய வேண்டும். அதிகமான முறையில் நன்றி செலுத்தணும். நன்றி செலுத்துவதை அதிகமான முறையில் அதிகரித்துக் கொள்ளுங்கள். எவ்வளவு நீங்கள் நன்றி செலுத்துறீங்களோ அவ்வளவு உங்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் என்ன செய்வான், சிறப்புகளை எல்லாம் மென்மேலும் வழங்கக்கூடியவனாக இருப்பான்.